ஒரு குறிப்பிட்ட நண்பர்கள் தான் இருப்பாங்க ஒரு ஒரு பீரியடுக்கு பின்னாடி. ம். அந்த வகையில வந்து எனக்கு ஒரு நெருங்கிய நண்பரா பின்னாடி பேசிக்கிறதுக்கு அனுபவங்களை சொல்றதுக்கு ஒரு நண்பர், நல்ல நண்பர் இருந்தாரு. ம். அதுபோக நல்ல திறமைசாலி. ஒரு கலையை வந்து கமர்ஷியலா பார்க்காம அத கலையா பார்த்தவர் அவர்தான். ஓகே. அதுல லாபம் ஈட்டுறது இல்லாம மக்களை மகிழ்ச்சி படுத்துறதே ஒரு நோக்கமா இருந்த ஒரு கலைஞன். அவர் இல்லாதது நிறைய விஷயங்கள் அங்க ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, உட்கார்ந்து பேசுறதுக்கு, இந்த அனுபவம் விட்டு போன மாதிரி எனக்கு ஒரு feel. புரியுது, புரியுது. இப்ப பாத்தீங்கன்னா, முன்னாடியே அவர் வந்து உடம்பு சரியில்லாம இருந்தாரு. அப்பதான் அவரு வெயிட் லாஸுமே பண்ணாரு. அப்போ நீங்க போய் அவரை சந்திச்சீங்களா? அப்போ என்ன ஆச்சு? அதெல்லாம் தொடர்பு, அடிக்கடி தொடர்பு இருப்பான். அப்புறம் இடையில கூட ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தப்போ கூட கொஞ்சம் சோர்வா இருந்தாரு. அப்புறம் அன்னைக்கு கூட இதே மாதிரிதான் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருந்தது 1 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே. அப்ப மறுபடியும் அந்த உடல்நிலை தேறி நல்ல பழைய கட்டுக்கோப்பான உடம்புக்கு வந்தாரு. நல்லா ஆயிட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ம். இதான் விஷயம். ஓகே. மஞ்சக்காமலன்றது ஒரு அதுக்கு ரெகுலரா வைத்தியம் எடுக்கணும். அது நின்றோம்னா அந்த பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு தான் எல்லாம் சொல்றாங்க. ஓகே. அவர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பேசிட்டு தான் இருந்தாரு.